அந்த மன்றம் பக்கத்துல எல்லாம் கரெக்டா இருக்குதா? காலை வணக்கம். இந்த அருமையான வேலையிலே நாம் வேலூரில் ஃபஸ்ட்டு பிரமிட் ஷம்பாலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாழ்த்துக்களோட திறப்பு விழா பண்ணியிருக்கோம். நம்மளுடைய பத்ரிஜி ஐயா சொன்ன ஆனாபானி சதி தியானம் மூலயமா நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான நன்மைகள் கிடைக்குது. அது நம்ம பிரமிட் மூலயமா 3 மடங்கு சக்தி பெருக்கி கொடுக்கக்கூடிய பிரமிடை நம்ம கட்டி அதில் தியானம் பண்ணும்போது தியானம் சீக்கிரம் போய் மக்களுக்கு சேரணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம இந்த பிரமிடை கட்டி ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இதில் பிரமிடோ அதுவோ எதுவோ முக்கியம் இல்லை, தியானம்தான் முக்கியம். நம்ம பிரமிட் கட்டிருக்கனால நம்ம வீட்டில் ஒரு பிரமிட் கட்டலாம், எல்லா இடத்தையும் பிரமிட் கட்டலாம். அது உண்மை, அது கரெக்டு தான், வைப்ரேஷன் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம கண்ணை மூடி தியானம் பண்ணோம், நமக்குள்ள என்லைட்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அது வீட்லேயும் பண்ணலாம், இயற்கையோடு சேர்ந்து பண்ணலாம், பிரமிடில் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் நம்ம பண்ணணும், அது ஒன்று தான் கான்செப்ட். கண்ணை மூடி உக்காஞ்சா நம்மளுக்குள்ள நடக்கிற மாற்றங்கள் நம் வாழ்க்கையை மாற்றும். கண்ணை மூடி உக்காஞ்சா நம்ம வாழ்க்கையில் தேவையான அனைத்துமே கிடைக்கும். கண்ணை மூடி உக்காஞ்சா மட்டும் போரும். நம்ம பேசாமல் அமைதியாக இருந்தால் எல்லாமே நடக்கும். அது ஒன்று தான் இந்த தியானத்து மூலயமா சொல்ல வேண்டிய மெசேஜ். மாஸ்டர்ஸ்லாம் வந்திருக்கிறாங்க. அருணா மேடம் சிறப்பான மொழியில் நம்மளுடைய பிரமிடை குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வச்சாங்க. சொர்ணா மேம் சிறப்புரை ஆற்ற இருக்கிறாங்க. மற்றும் நிறைய மாஸ்டர்ஸ் வேலூர்லேருந்து வந்திருக்காங்க.
வெளியிலேருந்து வந்திருக்காங்க. எல்லாரும் வருக வருகன்னு வரவேற்கிறேன். நம்ம இப்போ அருணா மேம் கிட்ட ஒரு 2 மெசேஜ் கொடுத்துட்டு தியானத்துக்கு போயிடலாம். கண்ணை மூடிக்கிட்டு கைகளை கோத்துக்கிட்டு காலை கிராஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் மூச்சையே கவனிக்கணும். யோசனைகள் வந்தால் கட் பண்ணிடுங்க. மறுபடியும் உங்கள் கவனத்தை மூச்சின் மேல் கொண்டு வரவும். ஒரு புல்லாங்குழல் இசை ஒலிக்கும், அதை கேட்டுக்கிட்டே நாம் தியானம் செய்யலாம். நண்பர்களே, அனைவரும் அமைதியாக இந்த தியானத்தில் அமரவும். உங்கள் கைகளை கோர்த்துட்டு கண்களை மூடிக்கொண்டு இயல்பான சுவாசம், உள் செல்லும் மூச்சு காற்று வெளிவரும் மூச்சு காற்றுடன் இணைந்திருப்போம். எந்த சிந்தனைகளும் இல்லாமல் மூச்சின் மீது கவனம். பிரம்ம ரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சுவாசத்தின் மீது கவனம். இயல்பான சகஜமான சுவாசம் ஃப்ரெண்ட்ஸ். மனதில் ஏதாவது எண்ணங்கள் தோன்றினால் அதை நிறுத்திவிட்டு மீண்டும் மூச்சின் மீது கவனம். சுவாசமே நமது குரு. சுவாசத்துடன் இணைந்திருக்கலாம். உடல் ஓய்வாக, மனம் அமைதியாக. மூச்சின் மீது கவனம். மனம் எண்ணமற்ற நிலையில் இருக்கும் போது அபாரமான விஸ்வ சக்தியின் பிரவாகம். தியானத்துக்கு வராமல் லேட்டாக வந்தவங்க எல்லாரும் இப்போ அடுத்த செக்ஷனில் உள்ள ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேவா? அமரலாமே. அருணா மேம் ப்ளீஸ் மேம். சௌஜன்யா சொன்னா மேம் ப்ளீஸ் மேம். மெசேஜ் மேம் ப்ளீஸ் மேம். மேம் ப்ளீஸ் மேம். கர்னல் மேம் ப்ளீஸ் மேம். சௌஜன்யா யூ சிட் தேர். மேம் இங்கே நான். கர்னல் மேம், ஜெயஸ்ரீ மேம் ப்ளீஸ். அமைதிக்காக தான் இந்த தியானமே. பேசாமல் இருக்கலாமா? ஹலோ, உட்காருங்க, சேரில் உட்காருங்க எல்லாரும். வணக்கம் வணக்கம், உட்காருங்க சேரில். வணக்கம் ஐயா, உட்காருங்க. தியானத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை நம்ம 21 வருஷத்துக்கு மேலே தியானம் பண்ணுற நம்மளுடைய ஸ்வர்ணா மேம்கிட்டையும் அருணா மேம்கிட்டையும் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய இவங்க 2 பேர்கிட்டையும் நம்ம கேட்டுக்கலாம். ப்ளஸ் வேலூரில் எவ்வளோ மாஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நமக்கு யாருக்கும் தெரியாது. அது மட்டும் இல்லை, வேலூரில் எவ்வளோ பேர் சிஎம்சிக்கு போகாமல், நம்மளுடைய சிஎம்சிக்கு போகாமல் ஆரோக்கியமாக இந்த தியானத்தில் பிஎம்சிக்கு வந்து எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்காங்க, அதையும் இப்போ ஷேர் பண்ண போகிறாங்க. எல்லாரும் கேட்டுக்கலாம். நன்றி. அருணா மேம். தேங்க்யூ மேம். எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருந்தது மெடிடேஷன். சம்பாலா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பூமியோட அட்மினிஸ்ட்ரேஷன் பாயிண்ட், அதாவது மேலுலகத்திற்கும் இந்த பூமிக்குமான கனெக்டிவிட்டி. அதுபோல தான் இந்த பிரமிட் கூட நமக்கு மேலுலக எனர்ஜி, நமக்குள் இருக்கும் இறை உணர்வை நமக்கு காட்டும் ஒரு நுழைவாயில் இந்த பிரமிட். சம்பாலா பிரமிடுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எத்தனையோ மாஸ்டர்ஸ் நம்ம கூட உட்காந்துட்டாங்க, மெடிடேஷன் பண்ணுற மாதிரி இருந்தது. பிரமிட் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடியது. இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எதுக்கு எடுத்தாலும் டாக்டர்கிட்ட போகிறோம், எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை. அது நம்ம வீட்லேயே இருந்தாலும் சரி, வெளியே நண்பர்களாக இருந்தாலும் சரி,
எல்லா இடத்துலையும் எப்படி இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு டென்ஷன், எல்லாருக்குமே டென்ஷன். இன்னைக்கு நோய்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 90% நம்மளுடைய மனசு தான் காரணமாக இருக்குது. அந்த மனம் இன்னைக்கு எல்லாத்துலேயுமே ஏதோ ஒன்றை தேடி 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 அலுத்து போயிருக்கு. அது ஒர்க் பண்ண மாட்டேன்னுது. அது ஒர்க் பண்ணணும். அதுக்கு நமக்கு ஒரு சக்தி தேவைங்க. அதுதான் நமக்கு தியானம் அப்படிங்கிறது கொடுக்குது. தியானத்தில் என்ன கிடைக்குது மாஸ்டர்ஸ்? தியானத்தில் என்ன கிடைக்குது? தியானம் எதுக்கு நம்ம செய்யணும்? மன அமைதி, ரிலாக்ஸ். எஸ். ஆனால் அதை விட எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான இடம் எதுன்னா தியானம் ஒன்று தான். 24 மணி நேரத்தில் எல்லா நேரமும் நாம் எல்லாத்துக்காகவும் ஓடிட்டுருக்கோம். ஒன்று பணத்துக்காக ஓடுறோம், இல்லை நம்மளுடைய பேருக்காக ஓடுறோம், இல்லை நம்ம படிப்புக்காக ஓடுறோம். எல்லாமே வெளியே தான் தேடிட்டுருக்கோம். ஆனால் எனக்கு எது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கவனிக்கிறது இல்லை. இந்த சமுதாயம் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கோ, நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து நம்ம ஓடிட்டே இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத எனக்கு கற்றுக் கொடுக்கறது தியானம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ரமண மகரிஷி என்ன சொன்னார்? எந்த கேள்வியை கேட்டாலும் சைலண்ட்டாக உட்காருன்னாரு. அதே தான் நமக்கு வந்துட்டு பத்ரி சார் கூட சொல்வார், எந்த கேள்வியை கேட்டாலும் தியானம் செய், தியானம் செய் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் சைலண்ட்டாக உட்காரும்போது உங்கள் மனசில் இருக்கிற அந்த எண்ணங்கள் எல்லாம் குறையும். அதுக்கான ஒரு கீ தான் நம்மளுடைய மூச்சு. நம்ம மூச்சு காத்தை கவனிக்க கவனிக்க நம்மளுடைய எண்ணங்கள் குறையும். எப்போ எண்ணங்கள் குறையுதோ அப்போ வந்துட்டு மனசும் உடலும் ஓய்வாக ரிலாக்ஸாக இருக்கும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது தான் நாம் சொல்கிற இந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி, இந்த பிரபஞ்ச சக்தி. அந்த பிரபஞ்ச சக்தியின் மூலமாக நம்மளுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். ரெண்டும் ஒன்றா இணைஞ்சு வேலை செய்யணும். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம மனசு சொல்கிறபடி வாழ்கிறோம்? எத்தனை பேர் எனக்கு இது பிடிக்கும் நான் அதை செய்கிறேன் அப்படின்னு தைரியமாக செய்ய முடியுது? சூப்பர். ஓகே, சூப்பர் சார். அப்படின்னா சாருக்கு நம்ம கை தட்டலாம். எஸ், அவங்க மனைவிக்கும் தட்டலாம். எஸ் மாஸ்டர்ஸ், நம்ம மனம் சொன்னபடி நாம் வாழணும் அப்படின்னா ரெண்டும் ஒன்றா இருக்கணும். நம்ம உடலுக்கும் சரி, அதாவது இந்த சமுதாயத்துக்கும் சரி, நம்ம மனசுக்கும் சரி ஒரு நல் இணக்கம் வேணும். அந்த நல் இணக்கத்தை நமக்கு சொல்லி கொடுக்கறது தான் தியானம். இயல்பாகவே நாம் நம்மளுடைய மூச்சு காற்றை கவனிக்கும் போது நமக்கு அந்த மனம் எண்ணமற்ற நிலைக்கு போயிடும். எப்போ அப்போ போதோ பிரபஞ்ச சக்தி நமக்குள்ள வரும். அந்த பிரபஞ்ச சக்தி நமக்குள்ள வரும்போது உடல் ஆரோக்கியமாக இருக்கும், மனம் தெளிவாக இருக்கும், புத்தி சரியான யோசனைகளை கொடுக்கும். அப்போ வாழ்க்கைங்கிறது ஆரோக்கியமா இருக்கும். அதுதான் மாஸ்டர்ஸ், தியானம் செஞ்சா எல்லா நோயும் குணமாகும். நான் வந்துட்டு 20 வருஷம் ஆச்சு இந்த தியானத்திற்கு வந்து. ஆனால் ஆரம்பத்தில் எனக்கு நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா, டேப்லெட் போட்டுக்கணும். எங்கே நாம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தாலும் உடனடியாக வீட்டுக்கு வந்தால் ஒரு டேப்லெட் போடணும். எப்போ பாரு தலைவலி. அந்த தலைவலி எதுக்கு வருதுன்னு தெரியாது, ஆனால் தலைவலி வந்துடும். ஒரு ஏசிக்குள்ளே போயிட்டு என்னால் வர முடியாது, உடனே டேப்லெட் போடணும். எப்பயுமே என்னுடைய பர்ஸில் வந்துட்டு ஒரு டேப்லெட் வச்சுட்டே இருந்தேன். டாக்டர்கிட்ட கொஞ்சம் டோசேஜ் கம்மியாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அந்த டேப்லெட் எப்பயுமே என்கிட்டயே இருக்கும். எப்போ போயிட்டு வந்தாலும் சரி பார்க்கலாம், சமாளிக்கலாம், டேப்லெட் போடாமல் அப்படின்னா கூட இறுதியில் 1 நாள் ஆகட்டும் 2 நாள் ஆகட்டும் கண்டிப்பாக அந்த டேப்லெட் போட்டால் தான் எனக்கு குணமாகும். அப்படி இருந்தது. தியானத்துக்கு வந்த பின்னாடி நான் இந்த 20 வருஷத்தில் நான் டாக்டர்கிட்ட போகலை, எதுக்காகவும் போகலை. ஒரு ஜுரம், ஒரு கோல்டு, எதுவுமே நான் போகலை. எனக்கு ஜுரம் வந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, பேசாமல் 1 மணி நேரம் போய் உக்காந்துட்டு தியானம் பண்ணுவேன். அதுவே எனக்கு நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக். அதை தவிர எனக்கு வேற எந்த மருந்தும் கிடையாது. அது எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாலே சரியாக போச்சு. ஸோ நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும். எங்கள் ஹஸ்பண்ட் இங்கே தான் இருக்கார், அவர் வச்சுட்டே நான் சொல்கிறேன். எப்பயுமே நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருப்போம். எதுக்கு சண்டை போடுறோம் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. நாங்கள் பேசுகிறதே வந்துட்டு சத்தமாக பேசுவோம். அவரும் சத்தமாக பேசுவார், நானும் சத்தமாக பேசுவேன். அது பார்க்குறதுக்கு ஒரு சண்டை மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ எதுவுமே கிடையாது.
2 பேருமே சண்டை போட மாட்டோம், சொல்லுவோம். அவங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா நாங்க சொல்லுவோம். அதுக்காக நான் அவர் பேச்சை கேட்க மாட்டேன்றதோ அவர் என்னுடைய பேச்சை கேட்க மாட்டாரோன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. என்னுடைய கருத்தை நான் சொல்றதுக்கு அவர் எனக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காரு. அதே போல அவர் கருத்தை ஏத்துக்கிறதுக்கும் எனக்கும் ஒரு எண்ணம் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்லிணக்கம் நம்ம உறவுகள்ல கிடைக்கும். இது நமக்கு தியானம் கொடுக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் மாஸ்டர்ஸ். தியானம் செய்தா இவ்வளோ பெரிய கிஃப்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ உறவுகள்ல சந்தோஷம். அதுக்கடுத்து நமக்கு நம்ம புத்தியில தெளிவு. நாம எதை யோசிச்சாலும் ஏதாவது செய்யணும்னு நினைச்சாலே நமக்கு என்ன தோணும்? இது செய்யலாமா செய்யக்கூடாதா, இங்க போகலாமா போகக்கூடாதா, ஒரு ட்ரெஸ் எடுத்து நம்ம போட்டுக்கணும்னா கூட இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டா நல்லா இருக்குமா, அந்த ட்ரெஸ் போட்டு ஒரு சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட இன்னைக்கு நிறைய வந்துட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ எது எது நமக்கு இந்த கேள்விகள் எப்பயுமே இருந்துட்டு இருக்கு. அப்ப இந்த கேள்விகளுக்கு பதில் நமக்குள்ள இருந்து கிடைக்கும். நான் வந்துட்டு தியானம் நல்லா இருக்கு, பாபி மேடம் சொல்லிட்டே இருப்பாங்க எல்லாருக்கும், தியானம் செய்யுங்க தியானம் செய்யுங்க, நான் பிரமிட் கட்டியிருக்கேன் வாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அது அவங்க வந்து செஞ்சு பார்த்தா தானே புரியும். அது மாதிரி நாம தியானம் செஞ்சா நம்ம புத்தியில சரியான தெளிவு கிடைக்கும். மற்றவங்க நமக்கு அட்வைஸ் பண்ணலாம் அவங்கவுங்க ஸ்டேஜ்ல இருந்து, ஆனா நம்ம உள்ளுணர்வு நமக்கு கரெக்டா சொல்லும். அதுதான் நமக்கு தியானத்துல கிடைக்கும். புத்தி தெளிவான யோசனையில் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிறது ஆத்மார்த்தமான வாழ்க்கை. ஆத்மார்த்தமான வாழ்க்கைனா என்ன மாஸ்டர்ஸ்? மனசுக்கு பிடிச்சது நாம செய்வோம், ஆனா அங்க கனெக்டிவிட்டியோட செய்றோம் பாருங்க, இதயத்தோட இணைஞ்சு நாம வாழும்போது அந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த ஆத்மார்த்தமான வாழ்க்கை நமக்கு தியானம் செய்யும் போது கிடைக்கும். ஒரு திருப்தி, ஆத்ம திருப்தி கிடைச்சதுப்பா, அங்க போயிட்டு வந்தேன்னா அவ்வளோ திருப்தி, அவ்வளவு சந்தோஷமா எனக்கு இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்றோமே, அந்த ஆத்ம திருப்தி அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்க வந்துட்டு வேற எல்லாமே தற்காலிக திருப்திகள், தற்காலிக சந்தோஷம். அந்த பொருள் எனக்கு கிடைச்சது சந்தோஷமா இருக்கு, எனக்கு வீடு கட்டினா அது சந்தோஷம், எனக்கு இந்த வேலை கிடைச்சது சந்தோஷம். ஆனா அடுத்து ஒரு கொஞ்ச நாள் இந்த சந்தோஷம், அதுக்கு அடுத்து என்ன வேணும், இன்னொன்னு மனசு தேடும். ஸோ அங்க திருப்திங்கிறது கிடைக்காது. ஆனா அதுவே நமக்கு ஆத்ம திருப்தியா, முழு திருப்தியா நமக்கு கிடைக்கிறது நாம அதனோட கனெக்டிவிட்டி ஆகும்போது. அது நமக்கு இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இங்க மாஸ்டர்ஸ், நம்மளுடைய வாழ்க்கை ஆத்மார்த்தமா இருக்கணும் அப்படின்னாலும், ஒரு சந்தோஷம் உண்மையான திருப்தியோட நாம வாழணும்னாலும் நாம் அங்க சேர்ந்து இருக்கணும். உடல், மனம், புத்தி, ஆன்மா, இந்த 4மே ஒன்னா சேர்ந்து இருக்கும்போது அது சந்தோஷத்தை, நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கும். அங்க நம்ம செய்யற சின்ன சின்ன வேலைகள் கூட இறுதி வரைக்கும் சந்தோஷத்தை எடுத்துட்டு போகும். ஸோ நமக்கு இங்க மெடிடேஷன் செஞ்சா இது எல்லாமே வந்துட்டு நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் மெடிடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் மாஸ்டர்ஸ். இங்க நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துக்காக வந்திருக்கிறோம். அதில் பிரமிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நாம கற்றதன் மூலமா இங்க வந்துட்டு நிறைய எனர்ஜிஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். ஆகையால தான் நம்ம அந்த கோணங்கள் சொல்லும்போது இயல்பா அங்க உட்கார்ந்தாலே தெரியும் நமக்கு அந்த எனர்ஜி நல்லா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். நம்ம வெளியே இருக்கும்போது நிறைய தியானம் பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும், நம்மளுடைய எண்ணங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய நம்ம முயற்சி பண்ணணும். ஆனா பிரமிடுக்குள்ள நம்ம உட்காந்துட்டு பண்ணா அந்த தாட்ல ஸ்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியா கிடைக்கும், நிறைய கம்மியாயிடும், ஈஸியாவே நமக்கு அந்த எண்ணங்கள் குறைஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக நம்ம பிரமிட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். அதன் மூலமா நம்மளுக்கு இன்னைக்கு தியானம் இல்லாமலே பிரமிடை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ அதுக்காகவும் நம்மளுடைய செல்கள் ஆரோக்கியமாக இருக்கும், அதுக்காகவும் பிரமிட் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல இவ்வளவு அழகான ஒரு பிரமிட் இயற்கையோட இருக்கு. அதுக்கு பாபி மேடத்துக்கு நம்ம கண்டிப்பா நன்றி சொல்லி ஆகணும். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது பிரமிட் வந்துட்டு. தேங்க்யூ பாபி மேம். அடுத்தது நம்மளுடைய சொர்ணா மேடம், அவங்க 21 இயர்ஸாக தியானம் பண்ணுறாங்க. போன வாரம் நம்ம வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய அகத்தியர் பிரமிடுக்கு பக்கத்தில் இவங்க பஞ்சவாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பிரமிட் ஓப்பன் பண்ணாங்க. மிக அருமையாக இருந்தது. அவங்களுடைய கனவு அங்கே நிறைவாச்சு. அந்த கனவு யாருக்குன்னா எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணுறது தான். மேடமுடைய ஹஸ்பண்ட் வந்து
ஒரு டாக்டர். இவங்கெல்லாம் சென்னையில் தான் வசிச்சுட்டு இருந்தாங்க. இவங்க கடைசி காலத்தை சர்வீஸ் பண்ணணுன்ற ஒரே காரணத்துக்காக வாணியம்பாடியில் அகத்தியர் பிரமிட் பக்கத்தில் ஒரு வீடு வாங்கி அங்கே பிரமிட் கட்டி அங்கே சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மெசேஜ் வந்து நம்மளுக்கு. நன்றிங்க மேம். தேங்க்யூ மேடம். என்னடா எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்து வேற ஜானம் ஜானம் பிரமிடுன்னு சொல்லி சும்மா நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? தியானத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நாங்கள் எப்படி இருந்தோம்ன்றது எங்களுக்கு தெரியும். தியானத்துக்கு வந்த பிறகு நாங்கள் எப்படி இருக்கிறோம்ன்றது எங்களுக்கு தெரியும். இந்த தியானம் என்பது இலவசம். நீங்கள் எதையுமே செலவு செய்ய வேண்டாம். யாரெல்லாம் தியானம் செய்யணும்? யாருக்கெல்லாம் மூக்கு இருக்கோ, யாருக்கெல்லாம் மூச்சு இருக்கோ, அவங்க எல்லாருமே தியானம் செய்யலாம். அது ஆணாகட்டும், பெண்ணாகட்டும், குழந்தைகளாகட்டும், நல்லவங்களாகட்டும், கெட்டவங்களாகட்டும், இல்லை சோஷலாக ரொம்ப மோசமானவங்க ஆகட்டும், யார் வேண்டுமானாலும் இந்த தியானத்தை செய்யலாம். சரி, நீங்கள் வேணா உங்களுக்கு விருப்பம் இருக்கு, நீங்கள் செஞ்சுட்டு போங்க. இதெல்லாம் எதுக்கு, யாருக்கு தலையில் எப்படி போட்டு திணிக்கிறீங்கன்னு பல பேர் நினைக்கலாம். யான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும் என்பது. தியானத்துக்கு வரத்துக்கு முன்னாடி எவ்வளவு கவலைகள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு அழுகைகள். ஐயோ, நாளைக்கு வாழ்க்கை என்பது எப்படி இருக்கும்? ஏன் இப்படி கடவுள் என் மேலே இப்படி திணிக்கிறார்? என் தலையெழுத்து ஏன் இப்படி இருக்கு? எந்த கர்மாவால் எனக்கு வாழ்க்கை இப்படி இருக்குன்னு. 3 வேளை சோத்துக்கு எந்த விதமான குறைச்சலும் இல்லை. ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 துணிமணியாவது எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. நான் நினைச்ச மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இல்லை. வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கு, ஆனா என் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்குது என்ற விஷயம் கூட எனக்கு தெரியல. எப்போ தியானத்துக்கு வந்தேன்னா அப்போ அந்த உணர்தல் என்பது வந்தது. அட ஒண்ணுமே இல்லை, கண்ணை மூடிக்கிட்டு மூச்சை கவனிச்சு உக்காந்தா தியானத்துல இவ்வளவும் நமக்கு புரியுதா? எப்போ அந்த புரிதல் வந்ததோ முதல்ல பயம் நீங்குது. பயம் எப்போ நீங்குதோ அப்போ வாழ்க்கை என்பது என்னன்னு நமக்கு புரியுது. அது வரைக்கும் நாம் வெளி உலகத்தில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து அதை மாதிரி எனக்கு இல்லையே, இது மாதிரி எனக்கு இல்லையே, இப்போ சோஷலாக நான் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறேன், இந்த சமுதாயம் என்பது என்னை வந்து ஒரு நெருக்கடியில் தள்ளுது, ஒரு ஸ்டேட்டஸில் இருந்தே ஆகணும்னு சொல்லுது. இதுக்கெல்லாம் எங்கே போகிறதுன்னு ஒரு தவிப்பு இருக்கும். இப்போன்னா நான் இருக்கிற மாதிரி நான் இருந்துட்டு போகிறேன். யாரோ என்னமோ இந்த சமுதாயத்தில் நான் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நினச்சி அதுக்கெல்லாம் நான் செவி சாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற புரிதல் தியானத்தின் மூலமாக வந்தது. 2வது பயம் எப்போ நீங்கிடுச்சுன்னா, இன்னும் எதிர்காலம் என்பது உருவாகவே இல்லை. எதிர்காலம் உருவாகும், ஆனால் அது எது அடிப்படையில் உருவாகும்னா, இப்போ இந்த நிகழ்காலத்தில் நாம் எப்படி இருக்கிறோமோ, நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறதோ, நம் யோசனைகள் எப்படி இருக்கிறதோ, அதற்கு ஏற்றவாறு அந்த எதிர்காலத்தை என்பது நாம் ஈர்க்கிறோம். நம்ம பயத்தோடு ஐயோ நாளைக்கு எப்படி இருக்குமோ, நாளைக்கு எப்படி இருக்குமோன்னு சொல்லி பயத்தோடு நாம் ஈர்த்துனா எதிர்காலம் எல்லாம் பயப்படுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு தைரியம் இல்லை, ஒரு சப்போர்ட் என்பது வேணும். நாளைக்கு என்பது நாளை நமதே, நாளை நமக்கு நன்றாகவே இருக்கும் என்ற ஒரு மன உறுதி நமக்கு வேணும்னா கண்டிப்பா தியானத்தில் அது கிடைக்கும். அதற்கு முன்னாடி என்னை சுத்தி இருக்கிறவங்கள பார்க்கும் போது அவங்களுடைய வசதிகள் தான் எனக்கு தெரிஞ்சது. தியானத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற கஷ்டங்கள், சோகங்கள், அவங்க வாழ்க்கையில நிஜமாவே சந்தோஷம் என்பது இருக்கா என்பது ஒரு கேள்விக்குறியாச்சு. தியானத்துக்கு வரத்துக்கு முன்னாடி காசு பணம் இருந்தா போதும், நாம தேடினது எல்லாமே நமக்கு வந்துடும் என்ற ஒரு பிராந்தியில நான் இருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி அவரும் ஒரு டாக்டர், நல்லா சம்பாதிக்கலாம் இல்லை, எங்கே சம்பாதிக்கிறாரு? எப்போ பார்த்தாலும் சர்வீஸ் செய்யணும், சர்வீஸ் செய்யணும். எங்கிருந்து நீ சர்வீஸ் செய்யணும்? அதே சமயத்தை நீ வந்து ஒரு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்ச லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். அதை விட்டுட்டு நான் வந்து இங்கே ஒரு லேபர் காலனியில் போகிறேன், ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேன்னா எங்கிறதுக்கு பணம் கிடைக்கும்?
அது மாத்திரம் இல்லாமல் எங்கேயாவது அவர் கூட வெளியில் போனால், ஓ டாக்டர் மனைவியா, மேலேருந்து கீழே வரைக்கும் பார்ப்பாங்க. இவங்க எவ்வளோ கெத்தாக வந்திருக்கிறாங்க, எந்த ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு. அந்த மண்ணாங்கட்டி இங்கே எதுவுமே எனக்கு இல்லை. அது இல்லாத போது சமுதாயம் ஒரு நெருக்கடியில் தள்ளுது. இவர் என்னமோ பேச்சு கேட்கல. இது வேற 3 பொன் பிள்ளைகள். எங்களுக்கெல்லாம் நான் என்ன செய்வேன், எப்படி செய்வேன்? குழந்தை வேண்டாம் சொன்னாலும் வீட்டில் கேட்கல. இன்னொன்று பையன் வேணும்னு சொல்லி, வாரிசு வேணும்னு சொல்லி ட்ரை 3 பெண் குழந்தைகளாக பிறந்துடுச்சு. என்ன பண்ணணும்? எவ்வளோ டென்ஷன். என் மூஞ்சில சிரிப்பு கூட இருக்காது. கடுகு போட்டால் வெடிச்சுடும், அந்த மாதிரி இருக்கும். அந்த நிலையில தான் நான் தியானத்துக்கு வந்தேன். எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் நான் திட்டிக்கிட்டாத வார்த்தையே இல்லை. என்னமோ பெத்தாங்க, எதுக்கு பெத்தாங்க? ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு கூட இவங்களுக்கு வக்கீல் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு பெற்றுக்கணும்? இந்த மாதிரி மோசமாலாம் திட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் தியானத்துக்கு வந்த பிறகுதான் தெரிஞ்சது அவர் எவ்வளவு நல்லவர். எங்கள் அப்பா என்னை எப்படியெல்லாம் அம்மா அப்பா வளர்த்திருக்கிறாங்க, அந்த வளர்ப்பின் ஒரு சிறப்பு, என் பிள்ளைகள் எல்லாமே எனக்கு புரிஞ்சுது. அத்தோடு சேர்த்து பணம் மாத்திரம் நமக்கு நிம்மதியை தராது. நம் சந்தோஷம் நம் உள்ளத்தில் இருக்கு. நம் உள்ளத்தில் இருக்கும் சந்தோஷத்தை நாம் வெளியில கொண்டு வரணும்னா, இந்த புரிதல் நமக்கு வரணும்னா, நம்ம பற்றி நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். இல்லைன்னா இந்த கடவுள் கர்மா தலையெழுத்து திட்டிக்கிட்டே ஐயோ பாரமா வண்டி இழுத்துக்கிட்டு போகிறோம் இல்லை தெருவில், அந்த மாதிரி தான் இழுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ஃப்ளைட் இல்லை, ராக்கெட் மோடில் போகுது எங்கள் வாழ்க்கை. ஒரு கஷ்டம் கூட இல்லை. இந்த ஏரோப்ளேனு ராக்கெட்டை பார்த்து கேட்டுச்சா, உனக்கு என்ன நீ சிறுன்னு மேலே போகிறனா, உனக்கும் பின்னாடி வச்சா தெரியும் நெருப்பு, நீயும் போவேன்னு. தியானம் என்ற நெருப்பு எங்கள் வாழ்க்கையை ராக்கெட் வேகத்தில் சுமூகமாகவும் சுலபமாகவும் சந்தோஷமாகவும் கொண்டு செல்லிக்கிட்டு இருக்கு. ஒரு வாட்டி உக்காந்து யோசிப்பேன், தியானத்துக்கு வரத்துக்கு முன்னாடி எவ்வளவு கவலை இருந்தது, பயம் இருந்தது. பயம்னா எந்த அளவுக்கு பயம்? ஒரு மார்க்கெட்டுக்கு போய் ஏதாவது விற்றுக்கிட்டு இருந்தால் இது எவ்வளோமான்னு கேட்கறதுக்கு பயம். அவங்க ஏதாவது சொன்னால் குறைச்சி கொடுங்கன்னு கேட்கறதுக்கு கூட பயம். சரி, அவங்க சொன்னது வாங்கிட்டு வரலாம்னு நினைலும் எனக்கு அது வேண்டாம், இதுதான் வேணும், இது கொடுங்கன்னு கேட்கறதுக்கு கூட பயம். இங்கே பல பேர் சிரிப்பீங்க, ஏம்மா உனக்கா பயம், உன்னை பார்த்தா அப்படி தெரியலன்னு. தியானத்துக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தேன். வெளிப்படி ஏதாவது பேசுறதுக்கு கூட பயம். இதெல்லாம் தாண்டி நாம் என்ன செஞ்சோம்? வீட்டில் உக்காந்து மூச்சை கவனித்து தியானத்தை மாத்திரம்தான் பண்ணோம். அந்த ஒரு தியானம் பண்ணுறதுக்கு இவ்வளவு விழிப்புணர்வு வருதா? இவ்வளவு பயமின்மை என்பது இருக்கா? நாம் வாழ்க்கை இவ்வளோ சந்தோஷமாக ஓட்டலாமா? அதுக்கு முன்னாடியும் அதே வாழ்க்கை தான், அதே பொருளாதார வசதி தான், அதே 3 குழந்தைங்க, அதே கணவர் தான், எதுவுமே மாறல. சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. ஆனால் என்னுடைய புரிதல், அதை ஏற்றுக்கிற மனோ பக்குவம் மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி கூட அதே தான் வாழ்க்கை. ஒரு மாசத்துக்கு 2 சினிமா 2 அவுட்டிங்கு, எல்லா வசதி இருந்தாலும் நான் நிம்மதியா இல்லை. ஞானத்துக்கு வந்த பிறகுதான் தெரிஞ்சது, சொர்க்கம் என்பது என் வீட்டிலேயே இருக்கு. அந்த சொர்க்கத்தை நான் தான் நரகம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். நம் நினைப்பு எப்படி இருக்கோ சொர்க்கம் கூட நரகமாக தெரியும். நீங்க தைரியத்தோடு இருந்தால், நரகம் என்பது இந்த விஸ்வத்தில் எங்கேயும் இல்லை. நம்மளுடைய மனம்தான் நம்மளை நரகத்தை உருவாக்குகிறது. அந்த நரகத்தை நாம் வெல்லணும்னா நாம் தியானம் செஞ்சா நரகம்னு நாம் நினைக்கிறது கூட நமக்கு சொர்க்கமாக மாறும். வில்லனா இருக்கிற கணவர் கூட சூப்பர் ஹீரோவாக நமக்கு தெரிவார். இதுதான் வாழ்க்கையில வேணும். நாம் வேற எதுவும் சாதிக்கணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்தோடு நாம எவ்வளவு நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறோம், இதுதான் நமக்கு எடுத்துக்காட்டு. இந்த சமுதாயத்துக்கு நம்ம பயப்படுறதோ, சமுதாயத்தை சொன்ன ஒரு அளவுகோல்ல நாம வாழணும் என்ற ஒரு நிர்பந்தம் கூட நமக்கு எதுவும் இருக்காது. அந்த நிர்பந்தத்துக்கு நாம உட்பட மாட்டோம். இதெல்லாம் தியானத்துல மூச்சின் மேல் கவனம் வச்சா ஒரு வீட்டில் உக்காந்து நமக்கு எதுவுமே தேவையில்லை. இருந்தால் ஒரு பிரமிட் கேப் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒரு பிரமிட் கீழே உக்காருங்க. இந்த மாதிரி வசதி இருந்தால் பிரமிடுக்குள்ளாரே போய் தியானம் பண்ணுங்க.
இதுக்கு எந்த செலவும் இல்லையே. நீங்கள் வீட்டில் கூட உக்காந்து செய்யலாம். 24 மணி நேரத்தில் எந்த நேரமும் தியானம் செய்யலாம். விடிகாலையில் தான் செய்யணும், பிரம்ம முகூர்த்தத்தில் தான் செய்யணும், அப்படி தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும், எதுவும் கிடையாது. உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் இருக்கோ அப்பப்பெல்லாம் செய்யலாம். அப்போ எல்லாரும் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்களேன்னா, பிரம்ம முகூர்த்தம் சொன்னது எதுக்காக? நாம் நைட்டெல்லாம் தூங்கி எழுந்திருப்போம், நம்ம உடலும் நம் மனமும் அமைதியாக இருக்கும், அதுக்கு தியானம் செய்கிறதுக்கு தயாராக இருக்கும். அந்த விடிகாலை 4 மணிக்கு நமக்கு எந்த விதமான ஒர்க் ப்ரெஷரும் இருக்காது, வெளியில இருந்து எந்த விதமான மாசும் இருக்காது. அதாவது இயற்கை மாசு ஆகட்டும், இல்லை ஒளி மாசு, எதுவுமே இல்லாமல் அமைதியாக இருக்கும்போது நம்மளால் தியான நிலைக்கு சீக்கிரமாக போக முடியும். அந்த நேரத்தை விட்டுட்டா நாம் எந்த நேரம் வேண்டுமானாலும் தியானம் செய்யலாம். தியானத்துக்கு போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி பின்னாடி ஆகும், அவ்வளோதான். தவிர 24 மணி நேரத்தில் எந்த நேரமாவது தியானம் செய்யலாம், எவ்வளவு நேரமாவது நாங்கள் தியானம் செய்யலாம். எவ்வளவு நேரம் தியானம் செஞ்சாலும் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத ஒரே ஒரு தியானம் மூச்சின் மேல் கவனம் மட்டுமே. மற்றதெல்லாம் நீங்கள் 20 நிமிஷம் பண்ணணும், 17 நிமிஷம் பண்ணணும், சாப்பிட்டுட்டு செய்யணும், சாப்பிடாம செய்யணும், நிறைய ஏதோ இருக்கு. நான் எதையும் நான் விமர்சிக்கலை, இதில் இருக்கிற இந்த சிறப்பை நான் சொல்கிறேன். நீங்கள் நைட்டில் தூக்கம் வரலையா, பாத்ரூம் போனீங்களா, அப்போ உடனடியாக நமக்கு தூக்கம் வராது. உக்காருங்க தியானத்தில் ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம். நாங்களாம் எங்களுக்கு எப்படி சொல்லி தந்தாங்க தெரியுமா? நீங்கள் குக்கர் வச்சு ஆஃப் பண்ணிட்டா அந்த குக்கர் ஓப்பன் பண்ணுறதுக்கு 20 நிமிஷம் ஆகும்ல, அந்த 20 நிமிஷம் என்ன செய்ய போகிறீங்க? அந்த 20 நிமிஷம் நீங்கள் தியானம் பண்ணுங்க. டெய்லி நம்ம பஸ்ஸில் பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு ஆஃபீஸுக்கு போகிறப்ப அதே வழியில தான் அந்த பஸ்ஸு போகுது. டெய்லி என்னத்தை பார்க்கறதுக்கு இருக்கு தெருவில்? அந்த 20 நிமிஷம் தியானத்தில் உட்காருங்க, 1/2 மணி நேரம் தியானத்தில் உட்காரு, 10 நிமிஷமாவது தியானத்தில் உட்காருங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க. நீங்கள் இந்த மாதிரி பொது வெளியில் நீங்கள் தியானம் செய்யும் போது, என்னடா இவன் டெய்லி கண்ணை மூடிக்கிட்டு என்னதான் பண்ணுறான்ப்பான்னு ஒரு 10 பேரை உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் இருக்கிறீங்க. அந்த 10 பேரும் உங்களை பார்க்குறப்ப இவங்க என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, என்ன மனுஷனுக்கு எல்லாருக்குமே அடுத்தவன் என்ன செய்கிறான்னு பார்க்குறதே ஒரு நோட்டம். இவங்க கண்ணை மூடிக்கிட்டு டெய்லி நான் பார்க்குறேன், டெய்லி ஒரு கண்ணை மூடிக்கிட்டு, சார் நீங்கள் என்ன சார் செய்கிறீங்கன்னு ஒருத்தராவது கேட்பா? இல்லை, அதுதான் தியான பிரச்சாரம். வேற எதுவும் நம்ம தனியாக செய்யறதுக்கு எதுவும் கிடையாது. அப்படி கூட நாம் தியான பிரச்சாரம் செய்யலாம். அதாவது நேரத்தை வீணாக்காமல் நீங்கள் தியானம் செய்யும் போது உங்களுக்கும் ஒரு நன்மை, மற்றவங்களுக்கும் ஒரு நன்மை. நமக்கு தேவாலயங்கள் என்பது இந்த தியானத்திற்காகத்தான் கட்டப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் அந்த தியானத்தை நம்ம மறந்துட்டு போனோமா, கடவுள்கிட்ட எல்லாத்தையும் கொட்டினோமா வந்தோமான்னு இருக்கிறோம். ஆனால் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உக்காந்துட்டு வரணும் என்ற அந்த வார்த்தை மாத்திரம் நம்ம விடலை. சும்மா இப்படி உக்காந்துட்டு வரோம், டைம் இல்லைனாலும். கோயிலுக்கு போனால் உக்காந்துட்டு வரணும் என்பது கோயிலில் தியானம் பண்ணணும் என்பதற்காக வந்தது தான். அங்கே ஒரு எனர்ஜி சிஸ்டம் என்பது இருக்கு. அது எல்லாமே ஜாமெட்ரிக்கல் கட்டடம். அது ஒரு அளவோடு அவங்க பார்த்து கட்டினதுனால அங்கே ஒரு எனர்ஜி என்பது இருக்கும். அந்த எனர்ஜியில நாம் தியானம் செய்யும் போது அது அழகா நமக்கு அமையும். அதற்காகத்தான் தேவாலயங்கள் வந்தது. தயவு செய்து நான் இங்கே சொன்னேன்னு சொல்லி தேவாலயங்களுக்கெல்லாம் நீங்கள் இப்போ ஓடாதீங்க. இப்போ கட்டுற தேவாலயங்களே கிடையாது. கேட்டால் ஒரே தேவாலயத்தில் எல்லா கடவுளும் இருக்குன்னு சொல்லி ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஆக்கி. நான் சொல்றது பழமையான தேவாலயங்கள், ஏன்ஷியன்ட். அந்த கோயில்கள் இருந்தா போங்க, தியானம் செய்யுங்க. ஓகே, உங்க வீடு கிட்ட அந்த மாதிரி பலதர கடவுள்கள் இருக்கிற ஆலயம் இருந்தாலும் நீங்க போய் உக்காந்து ஒரு 11 மணிக்கு அப்படி தியானம் செய்யுங்க. எல்லாருக்குமே வீட்டில் வேலை முடிச்ச பிறகு லேடிஸ் எல்லாம் வர்றது வழக்கம். உங்க பக்கத்துல ஒரு பிளாம்ப்லெட்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் தியானம் பண்ணுங்க. இவங்க என்னடா பண்ணுறாங்க, இவ்வளவு காகிதம் இருக்க, ஏதாவது ஒன்று எடுத்து பார்க்கலாம் சொல்லி அவங்க எடுத்துக்கிட்டாலும் நாம் தியானம் பண்ணுறது அனைவருக்கும் தெரியணும். அனைவரும் அதை பற்றி யோசிச்சா இது கூட நம்ம வாய் விட்டு சொல்லாமலேயே அது தியான பிரச்சாரமாக மாறும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நாம் தியான பிரச்சாரம் செய்யலாம், தியானம் செய்யலாம். நம்ம வாழ்க்கையை நம்ம ஆனந்தமாக கழிக்கலாம். தியானத்திற்கு வந்தால் கஷ்டங்கள் எங்கேயும் போகாது, சோகங்கள் எங்கேயும் போகாது. போகுதுன்னு சொன்னால் யாராவது நீங்கள் நம்பாதீங்க. ஆனால் என்ன நடக்கும்னா, அந்த கஷ்டங்களை தாண்ட ஒரு மன பக்குவம் நமக்கு வரும். அந்த சோகங்களாக இல்லாமலேயே போயிடும். எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிற ஒரு மனோ பக்குவம் என்பது நமக்கு இந்த தியானம் தருகிறது.
ஒரு காலத்தில் தியானம் வேணுமா வேண்டாமா என்பதெல்லாம் அந்த காலமெல்லாம் போயிடுச்சு. இப்போ ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக தியானம் செய்தே ஆக வேண்டும். அத்தோடு சேர்த்து நாம சைவ உணவு மாத்திரமே எடுத்துக்க வேண்டும். உயிரினங்களை கொன்று எந்த காரணத்துக்காகவும் நாம சாப்பிடக்கூடாது. சில பேர் நம்மோடு வாதனை செய்வாங்க, செடிகளுக்கும் கூட உயிர் இருக்குதானேன்னு. நம்ம ஒரு வெண்டைக்காவோ ஒரு கத்திரிக்காவோ பறிச்சா அந்த செடி ஒன்றும் செத்து போகிறது கிடையாது. மறுபடியும் நாளைக்கு ஒரு 10 கத்திரிக்காவும் 10 வெண்டைக்காவும் அதில் முளைக்குது. அது முளைக்குதுன்னு அது உயிரோடு இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் சாப்பிட்ட பிறகு கூட, அதாவது நீங்கள் பறித்த பிறகு கூட ஒரு வெண்டைக்காவோ ஒரு கத்திரிக்காவோ மறுபடியும் நீங்கள் மண்ணில் புதைச்சா அதிலேருந்து ஒரு செடி வருது. ஆனால் ஒரு கோழியோ ஒரு ஆடையோ நீங்கள் ஏதாவது மறுபடியும் மண்ணில் போட்ட ஒரு ஆடு கோழி ஏதாவது வருதா? ஒரு உயிரை எடுக்கிற தகுதி நமக்கு இல்லை. எப்போ எடுக்கணும்? உயிர் கொடுக்குற சக்தி நமக்கு இருந்தால் உயிரை எடுக்கலாம். இது தெரியாமல் வந்த ஒரு பழக்கம். யாரையும் குறை சொல்லலை. தெரியாமல் வந்த அந்த பழக்கத்தில் இருந்து தயவு செய்து வெளியில் வாருங்கள். அது நமக்கு நண்பர்கள், அது நம் முன்னோர்கள். நாம் எல்லாருமே கனிமங்களாக பிறவி எடுத்து, அதுக்கப்புறமா மரங்களாக பிறவி எடுத்து, அதுக்கப்புறம் விலங்குகளாக பிறவி எடுத்து, அதுக்கப்புறம் தான் மனிதர்களாக வந்திருக்கிறோம். நம்ம ஒரு உயர்வுக்கு வந்த பிறகு நம்ம கீழே இருக்கிறவங்களெல்லாம் யார் பார்த்துக்கணும்? நம்ம வீட்டை நம்ம அப்பா தான் பார்த்துக்கிறாரா, இல்லை அப்போ பிறந்த குழந்தை பார்த்துக்குதா வீட்டை? அப்பா தான் எல்லாத்தையும் பார்க்கும்போது, நம்ம இந்த பிறவிகள் தாண்டி மனித பிறவிக்கு வந்த போது நமக்கு முன்னாடி இருக்கிற இந்த மூணுத்தையும் நம்ம யார் காப்பாத்துறது? மரங்களாகட்டும், கனிமங்களாகட்டும், விலங்குகளாகட்டும், இதை எல்லாத்தையும் காப்பாற்றுற ஒரு நிலையில் மனிதன் இருக்கிறான். ஆனால் அது தெரியாம இது கொண்டு சாப்பிட்டுட்டு கனிமங்களை எல்லாத்தையும் விற்று நம்ம செய்யக்கூடாத வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் ஒரு வியாபார பொருளாக பார்க்குறோம். அதெல்லாம் ஒரு உயிராகவே நம்ம பார்க்கறது கிடையாது. இது எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு, உங்களை சாப்பிடாம பட்னி போட சொல்லலை, பட்னியாக இருக்கவும் சொல்லலை. நமக்கு சைவ உணவத்தில் நிறைய இருக்குது. அதுவும் சாத்விகமான ஒரு உணவை எடுத்துக்கோங்க. அனைவரும் தியானம் செய்யுங்க, சாத்விக உணவுக்கு வாங்க. இந்த மாதிரி பிரமிடுகள் கட்ட முடிஞ்சா கட்டுங்க, இல்லை கட்டவங்க கிட்ட வந்து தியானம் பண்ணுங்க. இதை எல்லாருக்கும் தெரிவிங்க. தியான வெள்ளூர் என்பது ஆரம்பம் ஆயிடுச்சு. இதில் முதலில் கொடி பிடிச்சு நின்ன சௌஜன்யா மேடத்திலிருந்து இன்னைக்கு ராக் ஸ்டாராக இருக்கிற பாபி மேடம் வரைக்கும் இந்த பிஎஸ்எஸ் உங்களுக்கு நன்றிகளை சொல்லிக்கிட்டே இருக்கும் மேடம்ஸ். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய மெசேஜ் நான் ஒன்றும் சொல்லலை. என்னை பற்றி நல்லா தெரியும் உங்களுக்கு. நான் எத்தனை பதவி இருந்தாலும், எத்தனை விஷயம் இருந்தாலும், நான் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் தியானம் தான். என்னுடைய மெசேஜ் இது போதும். மற்ற மாஸ்டர் மெசேஜ் கேட்கலாம். சௌஜன்யா மேம் ப்ளீஸ் ஒன் அவுட். எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும், இது இம்பார்ட்டன்ஸ் தெரிய வரணும்னா எனக்கு பாஷை அவ்வளோ வராது. ஆனால் கூட ஐ ட்ரைட் மை பெஸ்ட் அண்ட் டு ரீச். அப்படி மெதுவாக ட்ராவல் பண்ணி எனக்கு பாபி மேம் கிரேட் கிஃப்ட். அவர் மூலமாக இப்போது பத்ரிஜி அவரோட ட்ரீம் எப்படியோ என் ட்ரீம் கூட அதுதான். எவ்ரி கார்னர் ஆஃப் த வேலூர் இது ரீச் ஆகணும். எங்கே போனால் கூட மனுஷுக்கு இந்த அவேர்னஸ் வரணும். ஒரு பஸ் ஸ்டாப் ஆகட்டும், ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், ஒரு யாருன்னா ஒரு மனுஷன் வீட்டு விட்டு வெளியே வந்தாவே இந்த அவேர்னஸ் இருக்கணும். எல்லாரும் அதை யூஸ் பண்ணிட்டு தியானம் பற்றி தெரிஞ்சுட்டு ஹாப்பியாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஹாப்பினஸ் அன்னது நம்ம உள்ளேயே இருக்குது. ஸோ டிஸ்கவர் யுவர் செல்ஃப் அண்ட் லவ் எவ்ரிபடி, ஃபர்கிவ் எவ்ரிபடி. தியான ஜகத் பண்ணணும் எல்லாரும். தியான வெஜிடேரியன் சாகாಹಾರ ஜகத் அண்ட் பிரமிட் ஜகத் எல்லாரும் ஜாயின் ஆகி இந்த மூமெண்ட்டு ஹையஸ்ட் பண்ணணும். எனக்கு ஃபஸ்ட்டு இந்த விஷயம் தெரிஞ்சான அப்புறமும் ஒரு விஷயமும் எல்லாருக்கும் ஈச் பர்சனுக்கு ரீச் ஆகணும். எவ்வளோ விஷயம் இருக்குது. இந்த பிஎஸ்எஸ்எம் வந்து ஒரு பிஹெச்டி ஸ்பிரிச்சுவல் காலேஜுக்கே பிஹெச்டி லெவலில் இருக்குது சப்ஜெக்டுன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு ஃபஸ்ட் டைம் கேட்ட உடனே. ஸோ எல்லாரும் மாஸ்டர்ஸ் தியானம் பண்ணுங்க, டிஸ்கவரி பண்ணிக்கோங்க, டெவலப் ஆகுங்க. தேங்க்யூ பாய் அண்ட் டீம் அனிருத் சார், எல்லாரும் ஆண்டாள்
நிறையா மாஸ்டர்ஸ், வேலூர் மாஸ்டர்ஸ்க்கு தேங்க்யூ. இப்போ நம்ம வேலூருடைய மாஸ்டர் அனிருத் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-11 வருஷத்துக்கு மேலே பண்ணுறாங்க. குடும்ப தியானமும் செய்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம மட்டும் தியானம் பண்ணால் அது டாஸ்க்கு, யாரும் பண்ண மாட்டாங்க. நம்ம மட்டும் தியானம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது டாஸ்க்கு. பட் இவங்கெல்லாம் ஃபேமிலியோடு பண்ணுறாங்க. சார், இந்த யக்னம் தியானம் எல்லாத்தையும் பற்றி ஒரு சில வார்த்தைகள். ஹலோ மாஸ்டர்ஸ், வணக்கம். என் பேர் அனிருத். கடந்த 10 வருஷமாக தியான பயிற்சி பண்ணிகிட்ருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு தேடல், இறைவன் எப்படி இருப்பார், எங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இந்த தியானத்துக்கு வந்த பிறகு தான் இறைவன் எங்கே இருக்கார், எப்படி இருக்கார் அப்படின்றது புரிஞ்சுது. அப்புறம் பிரமிட் பற்றி சொல்லணுன்னா, நம்ம சில கோயில்களுக்கெல்லாம் போய் வந்தால் ஒரு மன நிம்மதி இருக்கும். பழைய காலத்து கோயில்கள் ஏன் அப்படின்னா, அங்கே மகான்கள் ஜீவ சமாதியாகவோ இல்லை அப்படின்னா நிறைய தியானமும் பண்ணியிருப்பாங்க. எந்த கட்டடத்தை நவுத்துனாலும் சரி, அங்கே எனர்ஜி அப்படின்றது அதிகமாக இருக்கும். அதனால தான் இப்போது திருப்பதிக்கு போயிட்டு வந்தோன்னா ஒரு மன நிம்மதி, பழனிக்கு போயிட்டு வந்தோன்னா ஒரு மன நிம்மதி. பழனியில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜீவசமாதி இருக்குது, போகர் சித்தர். அப்படி ஒரு கோவில்லையும் நமக்கு தெரியாது, கோவில் கட்டிட்டாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள நமக்காக ஐயோ பசங்க வந்தாங்கன்னா மன நிம்மதியோட போகட்டும், இந்த வாழ்க்கையில் சிக்கி தவிக்காம நம்ம இங்கே இருந்து அந்த எனர்ஜிஸை ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால, இடத்த பேலன்ஸ் பண்ணுறதுனால அவங்க அங்கே அந்த ஜீவசமாதியை அடைகிறாங்க. சரி, நம்ம தினைக்கும் அங்கே போயிட்டு தியானம் பண்ண முடியுமா? தினைக்கும் போயிட்டு வர முடியுமா? அதனால் இந்த பிரமிட்ஸ் என்ன பண்ணோன்னா, அங்கே எப்படி எனர்ஜி இருக்கோ, கோவில்களில் எப்படி எனர்ஜி இருக்கோ அது நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு நாளை விடாமல் ஒரு 40 days நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கே மாற்றம் தெரியும். நீங்கள் 40 days வீட்டில் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இங்கே வந்து இதை ருசி பார்த்து பாருங்களேன். உங்களுக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் பிரமிட்டை வெல்கம் பண்ணுவீங்க. அதனால் இப்போது நாங்கள் நிறைய பேசிட்டு உங்களுக்கு ஹை டோசேஜ் ஆகிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் தினமும் நீங்கள் காலையில் 6:30 to 7:30, ஈவினிங் 6:30 to 7:30 வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ஆன்மீகத்தில் டவுட் இருந்தாலும் சரி, நம்ம உட்காந்துட்டு கலந்து பேசிக்கும்போது உங்களுக்கும் நிறைய தெரிய வரும், எனக்கும் நிறைய தெரிய வரும். அதனால் நம்ம தினமும் தியானம் பண்ணலாம். அப்புறமா தியான யக்னம், மகாவதார் பாபாஜி தியான யக்னம் நம்ம வேலூரில் நடக்க போகுது. நவம்பர் 9 சண்டே காலையில் 9 இருந்து ஈவினிங் 6 வரைக்கும் நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக வாங்க. அந்த காலத்துலலாம் யாகங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, வேள்விகள். ஏன் பண்ணிட்டு இருந்தாங்க? உலக நன்மைக்காக. இப்போ நம்ம உலகுக்காக அந்த யக்னம் பண்ணும்போது உலகம் நல்லா இருக்கும். நம்ம எங்கே இருக்கோம்? அந்த உலகத்தில் இருக்கோம்ல, நமக்கும் ஆட்டோமேட்டிக்காக நன்மை அப்படின்றது நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. உலகுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஏன்னா நம்ம வேற, உலகம் வேற கிடையாது. ஸோ மேடம் சொன்ன மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் மாறும். தியானத்துக்கு வந்தால் பிரச்சனைகள் இருந்தாலும் அது பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் வந்துட்டு மாற ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ பிரச்சனை அப்படின்னா ஒரு ஃபயர் மாதிரி நினச்சிக்கலாம். ராக்கெட் மேலே போனோன்னா அந்த பிரச்சனை இருந்தால் தான் மேலே போகும். அதனால் பிரச்சனைகள் வந்துட்டு பிரச்சனைகள் கிடையாது, நமக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்த ஞானம். ஸோ தேங்க்யூ மாஸ்டர்ஸ். சார், அதை நவம்பர் மாதம் முன்னாடியே நாங்கள் சொல்லிடுவோம் சார். இல்லை சார், அது கொஞ்சம் இருபறியில் இருக்குது. அதனால தான் இப்போ நாங்கள் ஒரு 1000-2000 பேர் உட்கார வைக்கலாம். இப்போ 5000-10,000 பேர் வரத்துக்கு ரெடியாக இருக்காங்க. அதனால் இடத்த மாற்றலான் இருக்கோம் சார். அதுக்கப்புறம் ஒரே ஒரு மெசேஜ் சொல்லிடுறேன். நம்ம வீட்டில் இந்த ஷம்பாலா பிரமிடில் மார்னிங் 6:30 to 7:30 எல்லாருக்குமே, யார் வேணாலும் எந்த டைமில் வேணாலும் வரலாம். எல்லாருக்குமே வாசல் திறந்துருக்கும். மார்னிங் 6:30 to 7:30, அதே மாதிரி ஈவினிங் 6:30 to 7:30 தியானம் இருக்குது. ஆல்வேஸ் வெல்கம். 41 நாள் தொடர்ந்து தியானம் இருக்குது. அதில் எவ்வளோ பேர் கலந்துக்கினாலும் ரொம்ப சந்தோஷம். இந்த 41 நாள் டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்குறீங்களா? அப்படியே பழக்கமாயிடும். அவ்வளோதான்.
நம்மளுடைய மாஸ்டர் எல்லாம் வேலூர்லேருந்து வந்திருக்காங்க மேடம் எல்லாம் சொன்னோம். நம்ம வீட்டில் இப்போ நம்ம வீட்டில் பர்மனண்ட்டாக நம்ம சேலம் மாஸ்டர் இருக்கார். இப்போ அந்த தியானத்தில் பைமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேஜில் இருக்கிறவங்க 15 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிற எங்கேஜ் இவங்களுடைய டாட்டர்ஸ் அவங்களுடைய டாட்டர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. 15 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாமே பைமா டீமில் வராங்க. அவங்களுக்கு தியானம், நிறைய ஆக்டிவிட்டீஸ், என்ஜாய்மெண்ட் எல்லாமே இருக்குது. அதில் வந்து நம்ம மாஸ்டர் சேலம் மாஸ்டர் மனோஜ் அவர்கள் இப்போ இந்த பிரமிடையும் அவர் தான் கட்டுறதுக்கு முதல் அடி போட்டதே. அக்கா அம்மா பரவாயில்லம்மா, நம்ம பார்க்கில் அப்புறம் கட்டலாம், நம்ம வீட்டில் முதல்ல கட்டலாமான்னு சொல்லிட்டு முதல்ல அடி போட்டது அப்புறம் தான். அப்புறம் நம்ம தியானத்தில் வந்து உடல் ஆரோக்கியம் பெற்று சிஎம்சிக்கு போகாமல் பிஎம்சிக்கு வந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் மூலயமா தான் இதெல்லாம் நடந்தது. ஸோ அவங்க ஆரோக்கியத்தினால தான் இந்த பிரமிடே வந்துச்சு. இது ஆரோக்கியமான பிரமிட் தான் இது. அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் தம்பி. அதுக்கப்புறம் நம்மளுடைய அன்னப்பிரசாதத்துக்கு போயிடுறோம். ஒரு சில விஷயம். மாஸ்டர்ஸ், தேவாலயங்கள் ஜானாலயங்களாக மாறணும்னு சொன்னேன். ஆனால் இந்த பிரமிடு வரத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு சாய்பாபா கோயில் இருந்தது. அந்த கோயிலையே இவங்க வந்து பிரமிடாக மாற்றிட்டாங்க. இது ரொம்ப பெரிய பெரிய விஷயம். கண்டிப்பாக எல்லாரும் கைத்தட்டணும். அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் பாபி மேடத்துக்கிட்ட இருக்குது. எண்ணம் உயர்வாக இருக்கும்போது வார்த்தைகள் தெளிவாக இருக்கும். வார்த்தைகள் தெளிவாக இருக்கும்போது நம்மளோட செயல்கள் வந்து திடமாக இருக்கும். செயல்கள் திடமாக இருக்கும்போது நம்மளோட லைஃப்பில் ஒரு வெற்றியை கண்முன் காண முடியும். ஸோ அதுதான் நம்மளோட தியானம். ஸோ என்னோடய பேர் வந்து மனோஜி. நான் சேலத்தில் எடப்பாடி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கேன். ஸோ நான் 19 வயசுலேருந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ 5 வருஷமாக தியானம் பண்ணிகிட்டு இருக்கேன். தியானத்துக்கு முன்னாடி ஒரு பிடிப்பு இல்லாமல் லைஃப் வந்து அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். நானும் அதோடய சேர்ந்து போயிட்டு இருந்தேன். ஸோ ஒரு இடத்துல ஸ்டாப் ஆச்சு. ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும்போது தான் லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த தியானம் வந்து என்னோடய அம்மா அப்பா சொல்லி நான் வரல. நானே வந்து எனக்குள்ள ஏன் இந்த லைஃப் இப்படி இருக்குது அப்படின்னு எனக்குள்ள கேள்வி வரும்போது தான் நான் இந்த தியானத்துக்கு வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த தியானத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஆன்மானா என்ன, எங்கேருந்து வந்திருக்கோம், என்ன செய்ய போகிறோம், எப்போ போக போகிறோம், எல்லாமே வந்து ஒரு தெளிவான ஒரு மனநிலையில் கிடச்சி. ஸோ என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த தியானம் எல்லாமே எதுக்கு செய்கிறோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம பார்த்துக்கிறதுக்காக. நம்மளை நம்ம நல்லா பார்த்துக்கும் போது மட்டும்தான் நம்மளோட குடும்பத்தில் இருக்கிற அந்த நபர்களை வந்து அந்த உணர்வுபூர்வமாக வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ எப்போ நம்ம அந்த உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்க வைக்கிறோமோ அப்போ தான் வந்து நம்மளோட லைஃப்பில் முதல் அடி எடுத்து வைக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம நல்லா பார்த்துக்கணும். நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்து நம்மளுக்கானது ஃபஸ்ட்டு செய்யும் போது அடுத்தது குடும்ப தர்மத்துக்கு போகும். முதல் தர்மம் நமக்கு, செகண்டு தர்மம் நம்மளோட குடும்பத்துக்கு, தேர்டு தர்மம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு, ஃபோர்த்து தர்மம் தான் இந்த பூமி. ஸோ இந்த 3 தர்மத்தில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு தான். ஸோ நம்மளை நம்ம பார்த்துக்கிட்டா மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவங்களும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு தர்மம் யார் என்னது? நம்மளை பார்த்துக்கிறது. நம்மளை பார்த்துக்காம எது செஞ்சாலும் அது 0. ஸோ நம்மளை நம்ம பார்த்துக்கிட்டு நம்மளோட குடும்பத்தை பார்க்கும்போது செகண்ட் தர்மம். இப்படியே நம்ம வாழ்ந்து நம்ம ஒரு முழுமையான வாழ்க்கையை, ஒரு என்ஜாய்மெண்ட்டை, ஒரு செலிப்ரேஷனாக வாழ்கிறதுக்கு தான் நாம் இங்கே கூடியிருக்கோம். ஸோ வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லாத்துக்குமே நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நம்ம இப்போ வேலூரில் இருக்கோம். வேலூரில் தமிழ்நாட்டில் இருக்கோம். தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கோம். இந்தியாவிலேயே ஃபஸ்ட் கர்னல் மேம், அதாவது லேடி கர்னல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலூரில் இருக்காங்க. அவங்க இந்த தியானத்தில் இருக்காங்க. இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய அந்த மேடம் இப்போ தியானத்தில் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய இருக்குது. சொன்னால் இன்றைக்கி சாயந்தரம் ஆகிடும். அதனால் வந்து ஒன்று சிலது கேட்டிங்கனாலே நம்ம இந்த தியானத்துக்குள்ளே வரணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா, இது நமக்கு சின்ன விஷயந்தான், அதை மாற்றம் கண்டிப்பாக இவங்களுக்கு மாற்றம் வந்தால் நமக்கும் மாற்றம் வரும் அப்படின்றது உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் மேடம் பேசுவாங்க. ஜெயஸ்ரீ மேடம், காட்பாடி, நம்மளுடைய இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கர்னல் லேடி. தேங்க்யூ மேம். வெல்கம் மேம். எல்லோருக்கும் வணக்கம். மனோஜ் மாஸ்டர் சொன்ன மாதிரி முதல்ல நம்ம பார்த்துக்கிட்டு தென் ஃபேமிலி தென் டு த சொசைட்டி அரவுண்ட். பட் என்னோட விஷயத்தில் வந்து நான் என்ன கவனிக்காமல் ஃபேமிலி கமிட்மெண்ட், பிகாஸ் அப்பா வந்து சின்ன இதுலேயே இறந்துட்டார். ஸோ தங்கைங்களை இது பண்ண கொள்ள எல்லாம் இது வந்தது. தென் டு த சொசைட்டி, பிகாஸ் அது சோஷியல் இது ஆர்மி சர்வீஸ். கூடவே எனக்கு வந்து
ஹெல்பிங் நேச்சர். சொசைட்டி என்ன ஏது யாருக்கு என்ன இருந்தாலும் ஓடி போய் செய்கிறது அந்த மாதிரி இருந்தேன். என்னை பற்றி நான் கவனிக்காமல் இருந்தேன். ஆஃப்டர் 2013 அம்மா பாடி வெக்கேட் பண்ண பிறகு நான் யார், இன்னும் என்ன செய்யணும், எனக்குன்னு என்ன இருக்குன்ற ஒரு யோசனை வந்தது. அந்த நேரத்தில் தான் யூடியூப் பார்க்கும்போது பிரதீப் மாஸ்டர் இதெல்லாம் படித்து சரி நம்ம அங்கே ராமநாயக்கம்பட்டியில் போயிட்டு என்ன ஏதுன்னு பார்க்கலாம். அகத்திய பிரமிட் ஆசிரமத்தில் ஜஸ்ட் வெண்ட். தேர்ட் டேவே I started completely leaving my non-vegetarian food, and that is 2024 October end. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமிக்கு without fail I go and do the meditation and மௌனம் இன்னவர்களும் சைலண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட தேடல் இன்னும் எனக்கு என்ன வேணும், பிகாஸ் டுடே ஐ ஆம் 75 ஏஜ். ஸோ இந்த இதில் இன்னும் எனக்கு என்ன இருக்குது, என்ன செய்யணும், வாட் ஐ ஹேவ் டு டூ என்ற ஒரு இது எனக்கு என்னோட கேள்வி. அதுக்கு இப்போ எனக்கு புரிதல் கிடைச்சிருக்கு. உதாரணத்துக்கு லைக் நியர்லி 36 years நான் ஸ்பெக்ஸ் போட்டுட்டு இருந்தேன். ஆஃப்டர் 3 months ஆஃப் மெடிடேஷன் இன்னைக்கு கண்ணாடியே கிடையாது. ஐ கேன் ரீட் ரைட் எவ்ரி திங் வித்தவுட் ஸ்பெக்ஸ். தட் இஸ் ஒன் திங். ரெண்டாவது I had multiple fracture, spinal fracture, face, head injury and all. மேடம் சொன்ன மாதிரி மாத்திரை இல்லாமல் நான் வெளியே போக முடியாது. மாத்திரை போட்டுட்டு தான் வெளியே போகணும். தென் வந்தாலும் வலி அது இதுன்னு எடுத்துகிட்டு இருப்பேன். சர்ஜரி எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஆன் மெடிக்கேஷன் ஒன்லி. ஆனால் இன்றைக்கி எந்த ஒரு மெடிசனும் கிடையாது. லைக் அகத்திய பிரமிடில் மேலே ஏற இறங்க ஐ ஆம் வெரி ஆக்டிவ். எல்லாருமே சொல்லுவாங்க நீங்கள் இந்த வயசில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கிறீங்களே செய்கிறீங்களேன்ட்டு. So that is a blessing of the pyramid and meditation, maunam, everything. அதனால எல்லாருமே இந்த இது மெடிடேஷன் மௌனம் இருந்து இது பண்ணிங்கன்னா you will see the effect of it by yourself. Thank you. மாஸ்டர்ஸ், நம்ம வெள்ளூர் பக்கத்திலேயே வாணியம்பாடி பக்கத்தில் ராமநாயக்கன்பேட்டை என்ற ஒரு ஊரில் அகத்தியர் ஆசிரமம் என்றது இருக்குது. அங்கே 3 பிரமிடுகள் பெருசாக கட்டியிருக்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் அங்கே வரணும், தியானம் பண்ணணும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு 3 நாளும் பௌர்ணமிக்கு 5 நாளும் மௌன தியானங்கள் இருக்கும். அதில் கலந்துக்கோங்க. ஒரு வாட்டியாவது அந்த தியானங்களை நீங்கள் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். நமக்கு ரொம்ப கிட்டையில் இருக்குது. நீங்கள் எல்லோரும் இதை யூஸ் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஒரே நிமிஷம் மாஸ்டர்ஸ் மரியாதை பண்ணிட்டு நம்ம சாப்பிட போயிடலாம். நன்றி.
இவர் தியானியாக ஆகணும்னு என்னுடைய இது. ஏன்னா இவர் எப்பவுமே சர்வீஸ் மைண்டோட இருப்பார். போலீஸ் ட்ரைனிங் கூட மேடம் இங்கே விஓ போலீஸ் எல்லாருமே இவருடைய இதுதான். வேலூர், வாணியம்பாடி, திருப்பத்தூருக்குலாம் நிறைய பேர் இவர் மூலிமா போலீஸாவோ விஓவோ ஆயிருக்காங்க. ஸோ இவருடைய சர்வீஸ் இதுக்கு நம்ம தியானத்தில் வந்து அவருடைய என்லைட்மெண்ட் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை. இப்போ கூட நான் கூப்பிட்டதுக்கு துணிப்பையும் இயற்கையுடைய இதுவும் பற்றி பேசணும், கொடுக்கணும், ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கணும்னாங்க. அதுக்கு நம்ம மேடம் இதுவாலே ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கொடுங்கப்பா. இப்போ ஜேசிஏ பிரசிடெண்ட்டாக இருக்கார் இவர். நீ ஒன்று எடுத்துக்கோ அனிருத், கம்மியா நீ ஒன்று கிட்டவா பக்கத்தில் மாஸ்டர், அவருக்கு ஒரு மாஸ்டர் போட்டு பல நீ அந்த பக்கம் போயிடுதல நம்ம ரெண்டு பக்கம். விழிமூடி அகக்கண் திறக்க அகிலம் யாவும் அன்பால் நிறைய அறிவின் ஒளி எங்கும் பரவ அமைதி எனும் புது வாழ்வு மலர ஷம்பா பிரமிடுக்கு வருகை தந்துள்ள மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர் திருமதி அருணா தேவேந்திரன் அவர்களுக்கும் ஞான விருட்சமாய் ஒளிரும் என் ஆன்ம நண்பர்களுக்கும் என் அன்பிற்குரிய சகோதரிகள் அனைவருக்கும் என் பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு புதிய கட்டிடம் திறக்க அல்ல, இது ஆன்மாக்களின் சங்கமம். மனதின் அடிமைத்தனத்திலிருந்து மெய்யுணர்வின் சுதந்திரத்தை அடைய போகும் ஒரு புனித பயணத்தின் தொடக்கம் இது. பிரம்ம ரிஷி பத்ரிஜி அவர்களால் நமக்கு கிடைத்த இந்த அற்புத பரிசு ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் அமைதி எனும் விதையை விதைத்து ஞான விருட்சமாய் வளர்த்தெடுக்க போகிறது. இந்த தியானம் நம் மூச்சுக்காற்றின் அலைகளில் மிதந்து பிரபஞ்சத்தின் எல்லையற்ற ஆற்றலோடு ஒன்றிணைய வைக்கும். இந்த தியானம் சிந்தனைகள் ஓய்ந்த நொடியில் பிரபஞ்சத்தின் மௌன மொழி கேட்க வைக்கும். அது மட்டுமா, நம் உள்ளிருக்கும் உண்மையை வெளிப்பட வைக்கும். இந்த தியான மையம் நமக்குள் உறங்கி கிடக்கும் ஆன்ம சக்தியை தட்டி எழுப்பி நமக்கு புதிய வழியை காட்டும் கலங்கரை விளக்கம். இங்கு நாம் பெரும் அமைதியை நம்மை சுற்றியுள்ள உலகத்திற்கும் பரவ வைத்து அமைதியான ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த நற்செயலுக்கு துணை நின்ற அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.